தற்போது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் விநியோகம் தடைப்பட்டதன் காரணமாக 11 பேர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் தகவலுடன் நம்முடைய செய்தியாளர் ராபர்ட். 11 பேர் உயிரிழக்க காரணம் என்ன? உறவினர்கள் என்ன சொல்றாங்க? இவங்க எப்ப அனுமதிக்கப்பட்டாங்க? அதனுடைய பின்னணி என்ன? கண்டிப்பா தேவப்பிரியன், செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில ஒரு நாள்தோறும் ஆயிரக்கணக்கானவர் இங்க உள்நோயாளியாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். அதே மாதிரி சிகிச்சை முடிந்து ஆயிரக்கணக்கான தினந்தோறும் வெளியே சென்று கொண்டிருக்கிறனர். இந்த நிலையில நேற்று மாலை வரை நோய் தொற்று காரணமாக ஒரு 4 பேர் மட்டுமே உயிரிழந்த நிலையில் இருந்தது. நள்ளிரவு 10 மணிக்கு மேல் போதுமான ஆக்சிஜன் சிலிண்டரோட அழுத்தம் குறையும் காரணமாக மேலும் 7 பேர் உயிரிழந்தனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை பொறுத்தவரையில் 23,000 கிலோ ஆக்சிஜன் கொண்ட கொள்ளளவு உள்ளது. அதில் தினந்தோறும் 3,000 கிலோ ஆக்சிஜன் நோயாளிகளுக்கு செலுத்தப்படுகிறது. இதனுடைய அழுத்தம், ஆக்சிஜனோட இருப்பு அழுத்தம் குறைந்ததாக நோயாளிகள் இறந்ததாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். பலா ராபர்ட், ஆட்சியர் அழுத்தம் குறைவுன்னு சொல்றாரா, இல்ல கடைசி நேரத்துல அவங்க மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டதுதான் உயிரிழக்க காரணம் அப்படின்னு சொல்றாங்களா? உயிரிழந்தவங்க எல்லாம் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள்? அவர்கள் எப்ப மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க? அவங்களுக்கு வயது என்ன இருக்கு? வயது மூப்பு காரணம் தான் அவர்களுடைய உடலில் இணை நோய்கள் இருப்பதாக தொற்று ஏற்பட்டு அவர்களுக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டு மருத்துவமனையில் தாமதமாக சிகிச்சைக்கு அனுமதித்துள்ளது. ராபர்ட், நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது மாவட்ட ஆட்சியர் நமக்கு நியூஸ் 18 தொலைக்காட்சியுடைய செய்தியாளர் ராபர்ட்டுக்கு தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை பார்க்கலாம். சார், ஆக்சிஜன் பற்றாக்குறை தான் காரணமா? ஆக்சிஜன் மெயின்டைன் பண்ணறா, பட் நைட்டு முழுசும் சிலிண்டர் வச்சு மெயின்டைன் பண்ணோம். அது வர வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டோம். சப்ளைல ப்ராப்ளம் இல்லை, பட் அந்த தேவை ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம். தேவை ஆக்சிஜன் ப்ரெஷர் கம்மியா இருந்துச்சு. ஒரு சிலருக்கு அதிகமா தேவைப்படும் இல்லையா? ஆமா, அதுதான். அது இஷ்யூ இல்லை ஆக்சுவலா. சார், ஆக்சிஜன் பற்றாக்குறை தான் காரணமா? ஆக்சிஜன் மெயின்டைன் பண்ணறா, பட் நைட்டு முழுசும் சிலிண்டர் வச்சு மெயின்டைன் பண்ணோம். அது வர வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டோம். சப்ளைல ப்ராப்ளம் இல்லை, பட் அந்த தேவை ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம். தேவை ஆக்சிஜன் ப்ரெஷர் கம்மியா இருந்துச்சு. ஒரு சிலருக்கு அதிகமா தேவைப்படும் இல்லையா? ஆமா, அதுதான். அது இஷ்யூ இல்லை ஆக்சுவலா. சார், ஆக்சிஜன் பற்றாக்குறை தான் காரணமா? ஆக்சிஜன் மெயின்டைன் பண்ணறா, பட் நைட்டு முழுசும் சிலிண்டர் வச்சு மெயின்டைன் பண்ணோம். அது வர வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டோம். சப்ளைல ப்ராப்ளம் இல்லை, பட் அந்த தேவை ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம். தேவை ஆக்சிஜன் ப்ரெஷர் கம்மியா இருந்துச்சு. ஒரு சிலருக்கு அதிகமா தேவைப்படும் இல்லையா? ஆமா, அதுதான். அது இஷ்யூ இல்லை ஆக்சுவலா. சார், ஆக்சிஜன் பற்றாக்குறை தான் காரணமா? ஆக்சிஜன் மெயின்டைன் பண்ணறா, பட் நைட்டு முழுசும் சிலிண்டர் வச்சு மெயின்டைன் பண்ணோம். அது வர வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டோம். சப்ளைல ப்ராப்ளம் இல்லை, பட் அந்த தேவை ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம். தேவை ஆக்சிஜன் ப்ரெஷர் கம்மியா இருந்துச்சு. ஒரு சிலருக்கு அதிகமா தேவைப்படும் இல்லையா? ஆமா, அதுதான். அது இஷ்யூ இல்லை ஆக்சுவலா. ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமில்லை, ஆனால் அழுத்தம் குறைவாக இருந்ததன் காரணமாக உயிரிழப்பு நேர்ந்திருக்கலாம். ஒரு சிலருக்கு கூடுதல் ஆக்சிஜன் தேவைப்பட்டிருக்கக்கூடிய நிலையத்தில் அந்த தருணத்தில் அவர்களுக்கு போதிய அளவுக்கு அழுத்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம் என்று தற்போது மாவட்ட ஆட்சியர் லூயிஸ் தெரிவித்ததை நாம் பார்த்தோம். ராபர்ட், தற்போது செங்கல்பட்டில் எவ்வளவு கொரோனா நோயாளிகள் இருக்காங்க? அவங்களுக்கு படுக்கை வசதிகள் போதிய அளவுக்கு இருக்கா? எவ்வளவு ஆக்சிஜன் தேவை இருக்கு? அந்த பிரஷர் ஏன் கிடைக்காம போச்சு? அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க மருத்துவர்கள் தரப்புல இருந்து? அதாவது ஆக்சிஜன் 3,000 கிலோ ஒரு நாளைக்கு தேவைப்படும் நிலையில மருத்துவமனையில் தினந்தோறும் ஆக்சிஜன் தேவைப்படும் நோயாளிகளோட எண்ணிக்கை நாள்தோறும் கூடிக்கொண்டே இருக்கிறதுனால ஆக்சிஜனோட அழுத்தம் தினந்தோறும் குறைகிறது. இதன் காரணமாக மறைமலை நகர் மற்றும் மதுராந்தகம் பகுதியிலிருந்து ஒரு நாளைக்கு 350 சிலிண்டர்கள் கம்பெனிகள் வாங்கறதுக்காக தற்போது நடைமுறையில் அது வந்து கொண்டிருக்கிறது. மேலும் நேற்று இரவு மேலும் ஆக்சிஜன் தேவைப்படும் நிலையில் மறைமலை நகர் அருகே உள்ள SRM மருத்துவக் கல்லூரியிலிருந்து ஆக்சிஜன் கொண்டு வரப்பட்டு நோயாளிகளுக்கு செலுத்தப்படுகிறது. தற்போது 320 படுக்கைகள் தயார் நிலையில் இருக்குது. இதுல நோயாளிகள் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 100 படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளது. இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் பற்றாக்குறை காரணமாக உயிரிழந்திருப்பது குறித்து பகுதி மக்களிடம் கேட்டபோது
ஆக்சிஜன் உட்கொள்ளும் அளவிற்கு அவர்களுக்கு போதுமான. ராபர்ட், இங்க தொடர்ந்து இணையில் பெறுங்க. செங்கல்பட்டு அரசு தலைமை மருத்துவமனையுடைய டீன் திரு முத்துக்குமார் நம்முடன் இன்னைக்கு அவரோட பேசலாம். சார் வணக்கம். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் நேற்று 11 பேர் உயிரிழந்திருக்காங்க. என்ன காரணம்? ஏன் இந்த உயிரிழப்பு? அவங்க எப்ப மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க? என்ன இணை நோய்கள் இருந்தது உங்களுக்கு? இல்ல சார், அவங்க எல்லாம் கொரோனா நோயால பாதிக்கப்பட்டு இறந்தவங்க இல்ல சார். அவங்க கொரோனா நோயாளிகள் இல்ல அப்படின்றீங்களா? கொரோனா நோயாளிகள் இல்ல. கொரோனா அதுவும் இல்லாம ஆக்சிஜன் குறைவால இறந்து போனவங்க கிடையாது. ஓகே. ஏற்கனவே அவங்களுக்கு உடல்ல சரியில்லாம இருந்துட்டு இருந்தவங்க. அதனாலதான் ஆக்சுவலா ஆக்சிஜன் வச்சு கொரோனா நோயாளிகள் இருக்கிறவங்களே கிட்டத்தட்ட ஒரு 309 பேர் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. நேற்று மட்டும் 447 பேர் உள்நோயாளிகள் கொரோனா நோயாளிகள் வச்சிருக்கோம். கொரோனா பிளஸ் சாரிக் பேஷன்ஸ் வச்சிருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா 309 பேர் ஆக்சிஜன் உட்கொள்றவங்களா வச்சிட்டு இருக்காங்க. அதுல 24 பேர் HFNC, 26 பேர் சிகாப்ல இருக்காங்க. அவங்க எல்லாமே உயிரோடு தான் சார் இருக்காங்க. ஆக்சிஜன் குறைவா இருந்தா அவங்களே முதல்ல இறந்து போயிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். இதனுடைய பாதிப்புல இருந்து இறந்து போனவங்க தானே ஒழிய ஆக்சிஜன் பற்றாக்குறையிலயோ அது மாதிரி இறந்து போனவங்களும் ஒண்ணும் கிடையாது. இல்ல, மாவட்ட ஆட்சியர் நம்முடைய செய்தியாளர் ராபர்ட்ட பேசின ஆடியோ நம்மகிட்ட இருக்கு. ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்ல, ஆனா அழுத்தம் குறைவா இருந்திருக்கு. அப்ப நாங்க சரி பண்ணிருக்கோம். அழுத்தம் குறைவா இருந்தா அது சரி பண்ணியாச்சு சார். உடனே சிலிண்டர்ஸ் வச்சு சரி பண்ணிட்டோம், பேக்கப் பண்ணோம். அதுக்குள்ளார நம்ம அயனாக்ஸ்ல சொல்லி அயனாக்ஸ் ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து டேங்க் நேற்று உடனே 10 KL ஆக்சிஜன் ஃபில் பண்ணி உடனே அழுத்தம் சரியாயிடுச்சு. நல்லா போயிட்டு இருக்காங்க. அழுத்தம் சரியில்லைன்னா முதல்ல அந்த HFNC, CPAP போன்ற அந்த வெண்டிலேட்டர்ல இருக்க பேஷண்ட் தான் முதல்ல பாதிக்கப்பட்டு உயிரிழந்துருவாங்க. அது போன்ற யாருமே இல்லை. அவங்க 24, 26, 50 பேர் அப்படியே இருக்காங்க. ஒண்ணுமே ஆகல. அது மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. இப்ப இந்த 11 பேர் உயிரிழக்க ஒரே நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் இரவு நேரத்துல 11 பேர் உயிரிழக்க என்ன காரணம் சார்? அவங்க கொரோனா நோயாளிகளே இல்லையா? ஆனா மாவட்ட ஆட்சியர் வேற மாதிரி சொல்றாரு. கொரோனா நோயாளிகள் மறுப்பு சொல்லவே இல்லையே அவரு. இல்ல சார், அது மாதிரி இல்ல. நான் உங்களுக்கு தகவல் தரேன். கண்டிப்பா பார்த்துட்டு எல்லாத்தையும். எத்தனை பேர் இதுல கொரோனா நோயாளிகள், எத்தனை பேர் வேற நோயால பாதிக்கப்பட்டிருந்தவங்க சார்? நான் உங்களுக்கு இப்போ கண்டிப்பா ஒரு ரிப்போர்ட் அடுத்து கொடுத்துறேன் நான். இதுல அப்ப இவங்க இழப்பு காரணம் ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லை அப்படின்னு சொல்றீங்களா நீங்க? இல்ல, கண்டிப்பா இல்ல. ஆக்சிஜன் பற்றாக்குறையினால இல்ல சார். அப்ப வேற என்ன காரணம்? அங்க உரிய நேரத்தில் மருத்துவர் இல்லையா? பாதிக்கப்பட்ட நோய் அதனாலதான் இருக்கு சார். இல்ல சார், ஒரே நாள்ல கொரோனா நோயாளிகள் 11 பேர் இருந்தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. ஆனா அவங்க எல்லாம் அந்த நோயாளிகள் இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப இவ்வளவு பேர் மாஸ் டெத் நடக்கிறதுக்கான காரணம் என்ன? அவங்க ஏற்கனவே சீரியஸான கண்டிஷன்ல வந்திருக்காங்க. அது மாதிரி நோய் பாதிப்பு, இணை நோய் இருக்கிறவங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்தவங்க இருந்திருப்பாங்க. மற்றபடி ஒண்ணுமே. நான் உங்களுக்கு இந்த தகவல் தரேன் கண்டிப்பா சார். 11 மணி நேரத்துல 1 மணி நேரத்துக்கு ஒருத்தனை இறந்திருக்காங்க. அப்ப ப்ராப்பரான ரீசன் இருக்கணும் இல்லைங்களா? ஒரு நைட்டு 12 மணி நேரம், அதுல 11 பேர் இறந்திருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு ஒருத்தனுக்கு கணக்கு போட்டாலுமே நீங்க அட்டென்ஷன் எடுத்துக்கலையா? நீங்க ஏற்கனவே உயிரிழக்கக்கூடிய நிலையில ஒரு நோயாளி சேர்ந்திருக்காங்க. அவங்க ஏன் நீங்க காப்பாத்தல? இல்ல சார், எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருந்திருக்கோம். டாக்டர்கள் எல்லாம் உள்ளாரதான் இருந்தாங்க. எல்லாருமே சிகிச்சை அளிச்சுட்டு தான் இருந்தாங்க. நாங்களும் அங்கதான் இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் சார் இருந்தோம். அவங்க பாதிப்புல நோயில பாதிப்பு அடைந்தவங்க தான் இறந்து போயிருந்தாங்களே, மற்றபடி ஆக்சிஜன் பற்றாக்குறையினால இறந்ததான் கிடையாது. என்ன ஏஜ் கிரைட்டீரியா சார்? அவங்களுக்கு என்ன ஏஜ்ல இருந்தாங்க? அவங்களுக்கு வேற என்ன இணை நோய்கள் இருந்தது? நான் எல்லாத்தையும் இப்போ ரெடி பண்ணிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துறேன் சார். உங்களுக்கு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு முத்துக்குமார். ராபர்ட், இவங்க எல்லாருமே கொரோனா நோயாளிகள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அரசு தலைமை மருத்துவமனையில கொரோனா வார்டா மாற்றப்பட்ட பிறகு அப்ப இன்னமும் அங்க மற்ற சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டிருக்கா? ஏன்னா காய்ச்சல் முகாம்கள் இது எல்லாமே அங்க ஓரளவுக்கு இப்போ அவுட் பேஷண்டே பெரும்பாலும் இல்லை அப்படின்ற நிலைமை தான் இருக்கு. இப்ப மருத்துவமனையில என்னென்ன சிகிச்சை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு? முத்துக்குமார் டீன் சொல்றது என்ன? அவர் எந்த விளக்கத்தை கொடுக்குறாரு அவரு? கண்டிப்பா செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில புறநோயாளிகள் பிரிவு தனியாக இயங்குகிறது. இது போக அறுவை சிகிச்சை அரங்கம் அது தனியாக இயங்குகிறது. கொரோனா நோய் தொற்று உள்ளவர்களுக்கு என்று தனி வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதுல 300க்கும் மேற்பட்டவர் தங்க வைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு 100 படுக்கை வசதிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இது போக சித்த மருத்துவ பிரிவும் துவக்கப்பட்டு 100 படுக்கையுடன் கூடிய தயார் நிலையில் உள்ளது. அனைத்து வியாதிகளுக்கும் தினந்தோறும் நோயாளிகள் போவதுமாக இருக்கும் அரசு மருத்துவமனையில் கொரோனாவுக்காக தனியாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு பிரிவில் இருந்து இறந்தவர்கள் உடலை எடுத்து கொண்டு வருவது தனி நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல, அனைவரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர் என்பது நம்மால் உறுதி செய்யப்பட முடிகிறது. உங்களுடைய செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த 11 பேர் ஆக்சிஜன் பற்றாக்குறையின் காரணமாக உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைத்த நிலையில் அதற்கு மருத்துவமனை தரப்பிலிருந்து மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கொரோனா நோயாளிகள் இல்லை, ஆக்சிஜன் பற்றாக்குறையின் காரணமாக அவர்கள் உயிரிழக்கவில்லை, அவர்கள் இணை நோயின் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்ததாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்ற
உறுதியான தகவலை அவருடைய உறவினர்களும் குறிப்பாக நம்முடைய செய்தியாளரும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். தொடர்பான விரிவான தகவலை கொடுத்தீங்க ராபர்ட். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.